பட்டர் கேக்கின்ற ரெசிபியுமே கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் கேட்டாக்களுக்காக திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸோடையும் நல்லா ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லா விளக்கமும் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில். தேவைப்படுறாக்கள் விரும்பினாக்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேருக்கு பட்டர் கேக் செய்ய தெரியும். இப்போ எல்லாருமே தங்களோட தேவைகளுக்காக வீட்டில் தான் செய்து கொள்ளினோம். வெளியில இருந்து எடுக்கிறத விட புதுசாக செய்ய போறாக்களுக்கும் பழகுறாக்களுக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். விரும்பினாக்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கு எல்லாமே 280 கிராம் அளவில் போட்டு செய்ய போகிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் 280 கிராம் பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். 280 கிராமுக்கு 4 முட்டை போதுமான முட்டை. 4 முட்டையும் அடித்து ஊற்றிட்டு அதுக்குள்ளே ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். பவுடர் பண்ணின ப்ரௌன் சுகர் 280 கிராம் சேர்த்துருக்கிறேன். இப்போ இவ்வளோத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுப்போம். சீனி பட்டர் முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டு 280 கிராம் கோதுமை எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர். இதை நீங்கள் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் எடுக்கலாம். செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் எடுத்தால் பேக்கிங் பவுடர் சேர்க்க தேவையில்லை. அதுலேயே பேக்கிங் பவுடர் மிக்ஸ் ஆகியிருக்கும், அதனால் சேர்க்க தேவையில்லை. ஆல் பர்பஸ் ஃப்ளோர்ன்றதால நான் வந்து பிளெயின் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த மாவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டையும் நல்லா அரிச்சு எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பீட்ரு தேவையில்லை. விஸ்க் வச்சு பீட் பண்ண பிறகு பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த பேட்டர் அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமாக காஜு நட் சேர்த்துருக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும் இல்லை. எனக்கு பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை சேர்க்கலாம். இல்லாட்டி சேர்க்காவிட்டாலும் அது பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் இந்த பேட்டரோட சேர்த்து நட்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் அதுவும் நல்லா இருக்கும். நான் சும்மா மேலால் லைட்டாக கட் பண்ணிட்டு தூவி இருக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் அவனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் விட்டு எடுத்தால் நல்லா கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிரும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டா சும்மா அந்த மாதிரி இருக்கும். அநேகமாக பட்டர் கேக் பிடிக்காதாக்கள் இருக்காயினம். சில பேர் 1-2 விதிவிலக்காக இருப்பினும் போல் எல்லாருக்குமே பிடிக்குமென்று நான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா பிடிக்கும். எங்களோட வீட்லேயும் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். பிடிக்குமானாக்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.